என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். மூன்றாவதாக நம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் காத்துக்கொள்ள பவுல் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம், ஒரு குணாதிசயம், மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ளுது. பாஸ்டர் என்ன பாஸ்டர் மனரம்யமாக இருக்கன்னா, ஆங்கிலத்தில் ஈஸியாக சொல்லிடலாம், தமிழில் இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, எல்லா சூழ்நிலையிலும் போதும் என்கிற மனதோடு வாழுகிற வாழ்க்கை. ஆங்கிலத்தை சொல்லணும்னா கண்டென்ட்மெண்ட், த ஆட்டிடியூட் ஆஃப் கண்டென்ட்மெண்ட், போதும் என்கிற இருதயத்தோடு வாழுகிற வாழ்க்கை, அல்லது எல்லா சூழ்நிலையிலும் திருப்தியாக வாழுகிற ஒரு வாழ்க்கை. இது எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறது போதும். ஆனால் நமக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எதுவுமே நமக்கு என்ன இல்லை அப்படின்னா போதலை. யாராவது சொல்லீங்களா எனக்கு தெய்வம் தந்திருக்கிறது போதும்ன்ட்டு? மாதம் 10,000 ரூபாய் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, மாதம் 10 லட்சம் ரூபாய்க்கு சம்பாதிக்கிறவங்களும் சரி, போதும் என்கிற வார்த்தையை நான் இதுவரை கேட்டதில்லை, நானும் சொன்னதில்லை. போதும் என்கிற எண்ணம் மனிதர்களுக்கு ஒரு நாளும் வராது. ஏன்? நம்ம கூட சொல்லலாம், பரலோகத்துக்கு போயிட்டுனா என்ன பண்ணுவோம்? நான் எதுவுமே கேட்க மாட்டேன், போதும்னு இருப்பேன். ஆனால் வசனத்தை வாசிச்சு பாருங்க, ஆதாம் ஆண்டவரோடு கூட இருந்தான் ஏதேன் தோட்டத்தில். அது கிட்டத்தட்ட பரலோகம் தான். ஏன்னா அவனுக்கு பசி கிடையாது, வருத்தம் கிடையாது, வலி கிடையாது, வேதனை கிடையாது, எதுவுமே கிடையாது. சந்தோஷமாக தேவனோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை, மரணமும் கிடையாது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கூட போதுங்கிற எண்ணம் இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் தந்திருந்தார். ஆண்டவர் சொன்னது ஒன்று தான், அந்த கனியை மட்டும் என்ன பண்ணாத, ருசிக்காது. ஆனால் பாருங்க, எல்லா ஆண்டவர் கொடுத்திருந்தார். 2 பேர் எங்கே தான் போயிருந்தாங்க கடைசியில்? அந்த இல்லாத ஒன்றுலாம் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார். மனுஷங்களுக்கு நமக்கு இருக்க குணாதிசயம் எல்லாமே இருந்தால் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த ஒன்று என்ன இல்லை, நம்மகிட்ட இல்லை. அந்த ஒன்று இல்லை. விளையாட்டாக சொல்லுவாங்க, பெண்களுக்கு எவ்வளோ சாரி இருந்தாலும் இன்னொருத்தவங்க ஒரு சாரி கட்டியிருக்கும் போது என்ன வருமா? எனக்கு தெரியல, உங்கள்கிட்ட தான் கேட்கணும். அந்த சாரி நம்மகிட்ட என்ன இல்லை, வருமா வராதா நீங்கள் தான் சொல்லணும். ஏனென்றால் நமக்கு இருக்கிறது போதும் என்கிற எண்ணம் நமக்கு நேச்சுரலாக மனிதர்களுக்கு வராது. அதனால தான் பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அந்த 11ஆம் வசனத்தை மீண்டும் வாசிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை. அடுத்து, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க. எல்லாரும் பாருங்க, மனரம்யமாக இருக்க என்ன பண்ணாரா? கற்றுக்கொண்டார். இது தானாக வராது. போதும் என்கிற எண்ணம் தானாக வராது. தேவன் தந்ததில் இருக்கிற திருப்தி தானாக வராது. we need to learn. I taught to be content அப்படின்னு ஆங்கிலம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இதை கற்றுக்கொண்டேன். எப்படி எந்த நிலையில் இருந்தாலும் எனக்கு போதும் என்பதை கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு இருக்கிற உலகம் நம்ம எதற்கு நேராக தள்ளுகிறது என்றால், இங்க இருக்கிறையா, அதுக்கடுத்து எங்க போறது, அதுக்கடுத்து எங்க போறது, இதை நோக்கியே நம்மை தள்ளி கொண்டிருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் சந்தோஷமும் சமாதானமும் இருக்கானா? அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே இல்லாத வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. இல்லை, உங்க வாழ்க்கையில் தேவன் தந்தது போதும் என்கிற எண்ணம் கொஞ்சத்தில் இல்லை என்றால், எவ்வளவு நிறைய இருந்தாலும் நான் சொல்றேன், கண்டிப்பாக வராது. நம்ம எல்லாரும் யோசிப்போம், தேவை வேறு, ஆசை வேறு. தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில் தேவை வரும்பொழுது அதை சந்திக்கிறோம். ஆனால் இந்த ஆசை அல்லது இன்னும் போதாது, இருக்கிறது போதாது என்கிற எண்ணம், எத்தனை எண்ணம் வந்தாலும் சரி, அது நிறைவேறாது. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? நீங்க எவ்வளோ பெரிய பணக்கார இடத்துல கேளுங்க, அடுத்து பிஸ்னஸ் அடுத்து என்ன கொண்டு போறது, அடுத்தது எப்படி எடுத்து செல்வது, எப்போ தெரியுமா போதுன்னு சொல்லுவாங்க. போது அளவு சம்பாதிச்சுட்டு எப்போ வரும்னா,
இதுக்கு மேலே ஓடுறதுக்கு தெம்பு இல்லைன்னு வரும்பொழுது நம்ம எல்லாரும் நினைப்போம் போதும். இல்லை, தேவன் நம்முடைய வாழ்க்கை என்ன தந்திருக்கிறாரோ அது போதும் என்பதை தானாக வராது, கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை. அதைத்தான் பவுல் 12ஆம் வசனத்தை சொல்றாரு. 12ஆம் வசனத்தை வாசிங்க. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன், நான் கற்றுக்கொண்டேன். ஆண்டவரே, நீர் எனக்கு நிறைய தருகிறீரா, அதுலேயும் நான் வாழ்வேன், அதுலேயும் சந்தோஷமாக இருப்பேன், சமாதானமாக இருப்பேன். இல்லை, எனக்கு நிறைய காரியங்கள் இல்லை, குறைவாக இருக்கிறேன்னா அதனால நான் கவலைப்பட்டுட்டு ஆண்டவர் எனக்கு எதுவுமே தரலன்னு புலம்பிட்டு இருக்க மாட்டேன். நீ தாழ்ந்திருந்தாலும் நான் தேவனுக்குள்ள சந்தோஷமாக இருப்பேன், வாழ்ந்திருந்தாலும் சந்தோஷமாக இருப்பேன். இதில் நமக்கு டேஞ்சர் என்னென்னா, தேவன் நம்மை ஆசீர்வதித்தால் மட்டும் சந்தோஷமாக இருப்போம்னா பல நேரங்களில் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னா தினந்தோறும் எல்லா நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதம் நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குதா? இல்லை. தாழ்ந்திருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், வாழ்ந்திருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், குறைவுபட்டாலும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாவற்றையும் தேவன் தந்திருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும். நாம் நினைத்ததை தேவன் தந்தாலும் சரி, நாம் நினைத்ததை தேவன் தராவிட்டாலும் சரி, எல்லா நேரங்களிலும் தேவன் தந்தது போதும் என்கிற எண்ணம் இல்லை என்றால் நம்மால் சமாதானமாக வாழவே முடியாது. இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், நேற்று உட்கார்ந்து இதை யோசித்தோம் என்றால், யோசித்து பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒன்று, இந்த போதும் என்கிற எண்ணம் நமக்கு ஏன் இல்லைன்னா, நம்மை சுற்றி இருப்பவர்களை பார்த்து வரக்கூடிய கம்பேரிசன்ஸ், நம்மை சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து வரக்கூடிய ஒப்பிடுதல், அதுதான் நம்மளை ஓடு 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 ஓடுன்னு ரேஸில் ஓட வைத்து கொண்டே இருக்கிறது போதாது, இன்னும் அடுத்து ஏன் சுற்றி இருக்கிறவர்களை பார்க்கிறோம். பெற்றோர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு, உங்கள் பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோடு ஒரு நாளும் ஒப்பிடாதீர்கள். நீனும் அந்த ஸ்கூலில் தான் படிக்கிற, அவனும் அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான், அவன் எவ்வளோ மார்க் வாங்குறான், நீ ஏன் வாங்கலைன்னா உங்கள் பிள்ளையும் அவங்களும் ஒன்றும் கிடையாது. யோசிச்சு பாருங்கள். இதை விளையாட்டாக பாஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க, அந்த பிள்ளை நம்மை பார்த்து திருப்பி நீங்களும் இருக்கிறீங்க அவங்க அப்பா அம்மாவும் இருக்கிறாங்கன்னு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம இடத்துல எந்த பதில் இருக்காது. அதனால் உங்கள் பிள்ளைகளை நல்லா வளருங்க, தவறே இல்லை, கம்பேர் பண்ணாதீங்க இன்னொருவரோடு கூட, இன்னொரு வீட்டில் இருப்பவர்களோடு கூட, கூட படிக்கிற இன்னொரு பையனோடு கூட கம்பேர் பண்ணாது. அதே தான் கணவன் மனைவிக்கு. அவங்களெல்லாம் பாரு எப்படிலாம் இருக்காங்க, நீ மட்டும் ஏன் எப்படி இருக்கிற? நிறைய மனைவிகள் சொல்லக்கூடிய வார்த்தை, நிறைய கணவன்மான்னு சொல்றது, நீ ஏன் இப்படி இருக்கிற, அவங்களெல்லாம் பாரு. இல்லை, உங்கள் கணவனே உங்கள் மனைவி அவங்க யூனிக், உங்களுக்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தந்திருக்கிறார். மற்றவர்களை போல இருக்குன்னா எதுக்கு இவங்க, இன்னொருத்தங்களே நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், கல்யாணம் பண்ணியிருக்கலாமே. ஆண்டவர் நமக்கு தந்த குடும்பம் இட் இஸ் யூனிக், நமக்கு ஏற்றார் போல குடும்பம் தந்திருக்கிறார். அதனால் கம்பேர் பண்ணாது. கம்பேர் பண்ண நமக்கு போதும் என்கிற எண்ணம் வரவே வராது, போதும் என்கிற எண்ணம் வரவே வராது. அது குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறது, குடும்ப உறவுகளிலிருந்து. தேவன் நமக்கு தந்த உறவுகளில் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். நான் மட்டும் வேறு வீட்டில் பிறந்திருந்தேன்னா, நிறையா பிள்ளைங்க சொல்கிறது, உங்களுக்கு பிள்ளைய பிறக்காம வேறு எங்கேயாவது பிறந்திருந்தேன்னா நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா, நாசமாக போயிருப்போம் வேறு எங்கேயாவது பிறந்திருந்தாலும். தேவன் நம்ம நல்லா இருக்கணுங்காக தான் அந்த குடும்பத்தில் நம்மளை பிறக்க வச்சிருக்கிறார். அதனால் நம்ம கேரக்டரெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அப்பா அம்மாவும் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அட்லீஸ்ட் பெற்றோராவது அல்லேலூயா சொல்லுங்க. அதே தான் எல்லாருக்கும். அதனால் ஒரு நாளும் கம்பேர் பண்ணாதீங்க. நமக்கு தேவன் நம்மை வைத்திருக்கிற இடத்தில் மனரம்யமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, தேவன் தந்த உறவுகளில் மனரம்யமாக இருக்க வேண்டும். மூணாவது, தேவன் தந்த பொருளாதார ஆசீர்வாதங்களில் மனரம்யமாக இருங்கள். ஏனென்றால் பணத்தில் மனரம்யம் வந்துவிட்டால் மற்ற எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு ஈஸியாக வந்துடும். அதில் தான் நமக்கு ரொம்ப பிரச்சனை. பண விஷயங்களில் நேரமாகிவிட்டது, வேகமாக முடிக்கிறது. பண விஷயங்களில் மனரம்யமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் 1 தீமோத்தேயுல சொல்கிறார் இல்லையா, 1 தீமோத்தேயு 6 நினைக்கிறேன், எடுத்தவங்க வாசிங்க. 1 தீமோத்தேயு 6 வாசிங்க.
போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயமா. போதும் என்கிற மனது நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்தவர்களாகிய நம்ம எல்லாரும். ஏன்னா அதுக்கடுத்து சொல்றாரு 7ஆம் வசனத்தை வாசிங்க. உலகத்திலே நான் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். பக்கத்தில் நம்ம பார்த்து சொல்லுங்க, நம்ம ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போக மாட்டோம். சொல்லுங்க பாப்பா, பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, அம்மாட்ட சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எதையுமே கொண்டு வரல, எதையும் கொண்டு போக மாட்டோம். அதில் ஏதாவது யாருக்கா சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இல்லை, எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போக மாட்டோம். ஆனால் வாழும்போது நம்ம கவலைப்படுறது எப்படி கவலைப்படுவோம்னா, இன்னும் ஒரு 1000 வருஷம் இங்கே வாழ போகிறோமே, நமக்கு இது இல்லையே அது இல்லையே, 1000 வருஷம் வாழ போகிறது போல். ஆல்மோஸ்ட் நிறைய இங்கே இருக்குது, நமக்கு பாதி முடிஞ்சிச்சு, இன்னும் பாதி தான் இருக்குது. ஆனால் நம்ம கவலை மட்டும் எப்படி போடுவோம்னா, இன்னும் 1000 வருஷம் வாழ போகிறது போல். இல்லை, போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். அடுத்து 8ஆம் வசனத்தை வாசிங்க. இதை மட்டும் வாசிச்சு ஜெபிப்போம். 8ஆம் வசனத்தை வாசிங்க. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டா இருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். ரொம்ப அழகாக பவுல் சொல்லாரு, உனக்கு சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் வழி தந்திருக்கிறாரா? இருக்கிறதுக்கு வீடு இருக்கா? நைட்டு நீ கண்ணை மூடும் போது, கண்ணை திறக்கும் பொழுது மேலே ரூஃப் இருக்கா? போதும். அது இல்லைன்னா நீ கவலைப்படுன்னு சொல்கிறார். நீ நைட்டு கண்ணை பெட்டில் படுக்கும் பொழுது மேலே தலைக்கு மேலே ரூஃப் இருக்குதா? ரூஃப்னா என்ன சொல்கிறது? வீடு இருக்குதா? தளம் போட்டு வீடு வச்சுருக்கிறோமா? போதும். அப்படி சொல்கிறாரு. 10ஆம் வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. போதும். அடுத்து வாசிக்கும் போது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். எப்படி? பண ஆசையினால், போதும் என்கிற எண்ணம் இல்லாததினால் தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். நாம் கொண்டு வந்ததும் ஒன்றும் இல்லை, கொண்டு போகிறது ஒன்றும் இல்லை. இந்த போதும் என்கிற எண்ணம் நம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் காத்துக்கொள்ளும்.